அது பொது கழிப்பிடம். மனித கூட்டங்கள் சில்லறை கொடுத்து வரிசையில் நிற்கிறார்கள். இங்கு அறத்தை மீறுபவர்கள் கொடிய நரகத்திற்குள் மலம் கழிக்க அலையப் போகிறார்கள். நான் காத்திருக்கிறேன். அடிவயிற்றை பிடித்திழுக்கும் வலி. ஒருவன் கழிவறை கதவை திறந்து வெளியேறுகிறான். நான் அவசரமாக அரை பகுதி திறந்த கதவை உள்ளே தள்ளி நுழைய ஆவேசப்படுகிறேன். அது என்னை வெளியே தள்ளியது. மீண்டும் கதவை உள்ளே தள்ளுகிறேன். ஏதோ ஒன்று என்னை வெளியேற்றி உள்ளே தாழ்கின்றது. கோபம் தலைக்கேறியது. ஒருவன் வந்த கழிவறையிலிருந்து எது கதவடைத்திருக்கும்? எப்படி தானாக கதவடையும்? கழிவறை பிசாசாக இருக்குமோ? அடுத்தது நான் தானே செல்ல வேண்டும். பிசாசை யார் அனுமதித்தது? யாரும் இல்லாத அதனுள் எந்த சவம் இருக்கும்? வயிற்றை பிடித்து கொண்டு நிற்கிறேன். சந்தேகமே இல்லை, என்னை தாண்டி யாரும் உள்நுழையவில்லை. கதவை என்னை தள்ளிவிட்டு தன்னை உள் அடைத்திருக்குமோ? சூன்யத்தின் கைகள் பலம் பொருந்தியதாக இருக்கின்றது. முயற்சி செய்கிறேன். தள்ளு தள்ளு, அழித்து தள்ளி உள்ளே பார்க்கிறேன். சுவரில் பள்ளி போல் ஒட்டி கொண்டு ஒருவன் தன் வாயை துடைத்துக் கொண்டிருந்தான். நிறைய ஆண்குறிகள் கழிவறை குழியில் மனம் போல் மிதந்து கொண்டிருந்தன. நான் வேகமாக திரும்பி முயற்சித்தேன். அவன் என்னை முழுமையாய் ஒரு பார்வை பார்த்தான். நான் ஒரு வளர்ந்த ஆண்குறி என உருமாறத் தொடங்கியிருந்தேன். ரவீந்திரன்.